ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழிகள் வெயில் காலத்தில் நோய்கள் தாக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 3 வழிகளை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், அந்த 3 முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செட்டு அமைக்கிறது. இந்த நாட்டுக்கோழிகளுக்கு தேவையான அந்த செட்டு எப்படி அமைக்கிறது, கிராமப்புறங்களில் அந்த குடிசை மாதிரி பெரிய முதலீடு இல்லாமல் எப்படி செட்டு அமைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி அமைக்கணும் அப்படின்னாக்கா, நல்லா காற்றோட்டமான இடத்துல நல்லா ஒரு 10 கோழி வளர்த்தாலும் காற்றோட்டமான இடத்துல நம்ம வளர்க்கணும். கூரை பனை ஓடு, இந்த பனை இலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதையும் யூஸ் பண்ணி நம்ம இந்த போட்டு வெப்பத்தை தணிக்கலாம். ஆஸ்பெட்டாஸ் போட்டோம் அப்படின்னாக்க அந்த ஆஸ்பெட்டாஸ் மேலே அந்த வெப்பம் கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு இந்த புல், இந்த ஓலை இந்த மாதிரிலாம் அது மேலே போட்டோம் அப்படின்னாக்க இந்த கோழிகள் மேலே ரொம்ப வெப்பம் படாது. நேரடியாக அதுகளுக்கு வெப்பம் வராது. அது மாதிரி அதுகளுக்கு மர நிழல் நல்லா இருக்கக்கூடிய இடத்துல நம்ம செட் அமைக்கணும். நல்லா பார்த்து ஒரு தோப்பு மாதிரியே பக்கத்தில் உங்களுக்கு தோப்பு இருந்துச்சுன்னா அந்த தோப்பு இருக்கிற இடத்துல நல்லா மர நிழல் அமைகிற மாதிரி போட்டிங்கன்னா இருக்கும். அதே மாதிரி தண்ணீர் தெளித்து அந்த கோழிகள் தெரியக்கூடிய இடங்கள்லாம் அதிகமாக குளிர்ச்சியான இடமா இருக்கணும். இந்த வெப்ப காலத்தில் இப்போ வெயில் அதிகமாக இருக்குதுல்ல, நமக்கே தாங்க முடியலை. அப்போ அதுகளுக்கு என்ன இந்த சின்ன கோழி குஞ்சுகளுக்கெலாம் தாங்காதில்ல, வெயில் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த இடம்லாம் அதுகள் தெரியக்கூடிய இடங்கள்லாம் நல்லா தண்ணீர் தெளித்து நல்லா குளிர்ச்சியான இடமா இருக்கிற மாதிரி நம்ம தண்ணீர் தெளித்து விட்டுறணும். 2ன்னு பார்த்தோம்னா தண்ணீர் மேலாண்மை. எப்போதும் அதான் அதே மாதிரி குளிர்ந்த தண்ணீர் அது கொடுக்கணும். அது கொடுக்கக்கூடிய தண்ணீர்லாம் வாய்க்கால் ஓரம் இந்த கிராமப்புறங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த வாய்க்கால் கொல்லை சைடெல்லாம் தெரிஞ்சுன்னா அதுக பாட்டில் போயிட்டு நம்ம தண்ணியே வைக்க வேண்டியதில்லை. போயிட்டு இந்த வாக்காய் தண்ணி பாயிறப்ப அந்த அதெல்லாம் நல்லா நீட்டாக தெரிவாங்க. அந்த மாதிரி கோழிகளுக்கெலாம் டக்குன்னு எந்த ஒரு நோய்களுமே தாக்கிறாது. எந்த நோய்களுமே தாக்கிறாது. இந்த அதிகமான வெயிலில் இருக்குது பார்த்திங்களா, இந்த கிராமத்து ரொம்ப வயல்வெளியெல்லாம் இல்லாமல் சும்மா தனியாக வெயில் மரங்கள்லாம் அதிகம் இல்லாமல் வெயில் டயத்தில் தெரிகிற அந்த மாதிரி கோழிகளுக்கெலாம் டக்குன்னு நோய்கள் தாக்கும். இந்த மாதிரி காற்றோட்டமான இடத்துல கோழிகள் வளர்த்தோம் அப்படின்னாக்க எந்த ஒரு பிரச்சனையுமே கோழிகளுக்கு வராது. தண்ணீர் அதிகமாக அதுகள் குடிக்கக்கூடிய இடமா பார்த்து அது எந்த இடத்துல அதுங்க தெரியுதுகளோ அந்த இடத்துல ஒரு இடத்துல கொண்டு நம்ம ஒரு கப்பில் தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க 2-3 முறை நல்லா குடிச்சிடுவாங்க. அதே மாதிரி வைக்கக்கூடிய தண்ணீரையும் நம்ம குளிர்ச்சியாக இருக்கணும். 2வது நம்ம சுத்தமான தண்ணீராக வைக்கணும். ஒரு தடவை வைப்போம், வச்சு அது குடித்து அதுக்குள்ள அந்த குஞ்செல்லாம் இறங்கி அந்த மண்ணெல்லாம் போட்டு கொஞ்சம் டஸ்ட் ஆயிரும் தண்ணி. அதை என்ன செய்யணும்னா நம்ம டக்குன்னு மாற்றிட்டு சுத்தமான தண்ணீராக வைக்கணும். அந்த தண்ணீரில் நம்ம என்ன செய்யணுனாக்கா ஒரு மஞ்சள் தூள் போட்டு அந்த தண்ணீரில் வச்சோம் அப்படின்னாக்கா இதுகளுக்கு டக்குன்னு நோய்கள் தாக்காது. வெறும் தண்ணியாக வைக்காமல் அதில் கொஞ்சம் தவிடு போட்டுக்கிடலாம். ஏன்னா டக்குன்னு கொஞ்சம் கோழி குஞ்சுகள்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக பெருக்கிறதுக்கு தவிடு கொஞ்சம் அதில் போட்டு மஞ்சளையும் தெளித்து அதில் வச்சோம் அப்படின்னாக்கா அந்த கோழி குஞ்செல்லாம் குடிச்சிக்கிறோங்க. குடிச்சிட்டு மத்தியான டயத்தில் அது தீவனம்லாம் அதிகமாக சாப்பிடாது. வெயிலுக்கு மரத்தடியில் போய் அடைஞ்சிருவாங்க எல்லாருமே. வெயில் அந்த சாப்பாடு குறைச்சிரும். எப்போ அப்படின்னாக்க மதிய டயத்தில். காலையில் நம்ம ஒரு டயம் கொஞ்சம் நம்மளும் போட்டுறணும். அது கிளச்சி பிறக்கிறத விட நம்ம கொஞ்சம் தீவனம் காலையில் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க அவங்க கொஞ்சம் கிளச்சி இது பண்ணி முடிச்சிருவாங்க. அப்புறம் மதியானம் சாப்பிடாதுங்க, அடைஞ்சிரும். ஒரு இடத்துல அடைஞ்சிட்டு அப்புறம் வெயில் குறைஞ்சதுக்கப்புறம் 3-4 மணிக்கு மேலே அப்புறம் மேய்ச்சலுக்கு மறுபடியும் கிளம்பிடுவாங்க. உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த கம்பு, சோளம், நெல் இதெல்லாம் நல்லா இடித்து விட்டு நைஸாக பொடியாக முணுக்கி கோழிகளுக்கு போட்டோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாக பெருக்கும். அப்புறம் இந்த வெப்பத்தை குறைக்கக்கூடிய பவுடர் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி பவுடர் நீங்கள் கோழி குஞ்சுகளுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாக்க கோழிகளுக்கு சீக்கே தாக்காது டக்குன்னு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோலைட் பவுடர் அப்படின்னு ஒரு பவுடர் இருக்குது. இது வெப்பத்தை குறைக்கக்கூடியது. கோழிகளுக்கு இந்த கழிச்சல் நோய் வரும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி நோய்கள்லாம் தாக்கவே தாக்காது கோழிகளுக்கு. அந்த கரெக்டான டோஸாக கொடுக்கணும். கோழி குஞ்சுகளுக்கு மெடிக்கலில் வாங்கையிலே சொல்லுவாங்க, கரெக்டான டோஸாக கொடுக்கணும். குஞ்சுகளுக்கு இந்த அளவில் கொடுக்கணும், பெரிய கோழினா இந்த அளவில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே அளவில் நம்ம கொடுத்தோம். இது போன்ற பயனுள்ள தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற நமக்கு தேவையான கிராமப்புறங்களுக்கு தேவையான அனைத்து வீடியோவும் நம்ம வீடியோஸில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.